Hello guys, welcome to my channel. So இன்னைக்கு வந்து நம்ம ஒரு clientக்கு வந்து சிம்பிளா மேக்கப் பண்ண full video தான் பார்க்க போறோம். So first step பாத்தீங்கன்னா நான் ரெனியோட pre makeup oil வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். Pre makeup oil யூஸ் பண்றனால நம்ம வந்து you can skip moisturizer and then primer. If it is oily skin, don't use pre makeup oil. So next வந்து பாத்தீங்கன்னா Kryolanல வந்து shade வந்து check பண்ணிட்டு and then அவங்க face full-ஆ வந்து நான் blend பண்ணிக்கிறேன். So Kryolan யூஸ் பண்றனால என்ன கரெக்டர் இருந்தாலும் நம்ம ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணவே தேவையில்லை. கரெக்ஷன்ஸ் ஆக்னி ஸ்பாட்ஸ்லாம் அவங்களுக்கும் இல்லை. ஸோ எனக்கு ஈஸியாக இருந்துச்சு பிளெண்ட் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் தான் இருந்தது, அதுக்கு மட்டும் நான் ஆரஞ்சு கரெக்டர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் தென் ஹைலைட்டிங் கன்சிலர் வந்து கொடுத்துட்டேன். ஸோ அவங்க ஷேடுக்கு வந்து ரொம்ப மேட்ச் ஆச்சு. அவங்க வந்து ஒரு 15-20 டைம்ஸ் வந்து பிரைட்டாக இருக்க வேணாம், சட்டிலாக தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நான் வந்து ரொம்ப சட்டிலாக தான் பண்ணியிருந்தேன். எப்போவுமே நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு போடுற ஃபவுண்டேஷன் வந்து நெக் அண்ட் இயர்ஸ்க்கு போட்டுருங்க, உங்களுக்கு பார்க்க வந்து ஆடாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்சில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிள் ஐ மேக்கப் தான் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ வந்து ஒரு லைட் நியூட் ஷேட் லைட் ஆரஞ்ச் ஷேட் வந்து நம்ம க்ரீஸ்க்கு ஃபுல்லாக கொடுத்துட்டு அண்ட் தென் அவங்க சாரீ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நைட் ஃபங்க்ஷன். ஸோ சாரியில் வந்து ஒயிட் ஷேட் இருக்கிறனால ஷிம்மர் இருக்கிறனால ஒயிட் ஷிம்மரே வந்து நான் அவங்க கண்ணில் வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ அவங்க ஐ மேக்கப் கம்ப்ளீட்டட். ஐலைனருக்கு வந்து ஏதாவது புதுசாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சாரீக்கு வந்து அந்த க்ரீன் ஷேட் ஆஃப் பென்சில் என்கிட்ட இருந்தது, ஐ பென்சில். ஸோ அதை வந்து நான் வந்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிட்டேன். பிளெண்ட் பண்ணுறதுனால லைட்டாக வந்து ஸ்மோக்கி எஃபெக்டில் வந்து நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஐலைனரும் வந்து கொஞ்சம் லைட்டாக தின்னாக போட்டுட்டேன் நான். ஸோ அது பார்க்கவே ஐஸ்க்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ மேக்கப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கீழேயும் வந்து அதே மாதிரியே வந்து ஐ பென்சிலை வந்து லைட்டாக காஜல் போடுற இடத்துல வந்து லைட்டாக மட்டும் போட்டுட்டேன், ஹாஃப் ஐ மட்டும் போட்டுட்டேன். அதே மாதிரி ஐலைனர் வந்து ஹாஃப் மட்டும் போட்டுட்டேன் நான். கரெக்டாக அந்த ஐலிட் ஸ்டாப் ஆகிற ஸ்டேஜில் வந்து நான் போட்டுட்டேன். ஸ்டெப் வந்து நம்ம ஐப்ரோஸ் வந்து ஷேப் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணிவிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் யூஸ் பண்ணி நான் வந்து செட் பண்ணிட்டேன் மேக்கப் ஃபுல்லாக. ஸோ நல்லா வந்து லாங் ஸ்டே கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் வந்து அவங்க சொன்ன ஷேட் தான் வந்து நாங்கள் அப்ளை பண்ணோம். நல்ல லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப டார்க்காக வேணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு நான் வந்து கையிலேயே அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் தென் லிப் லைனர் வந்து நான் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ ஐலைனர் வந்து நான் லாஸ்ட் ஸ்டெப்பில் தான் வந்து போட்டுட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நைட் ஃபங்க்ஷன் மேக்கப்பு, மார்னிங் ஃபங்க்ஷன் மேக்கப் வீடியோ எடுக்கலை, பட் வந்து நான் ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.